பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே, அந்த நாமத்தை அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து யெகோவா ஈரே அப்படி சொல்லுங்க. உங்க குறைவா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல பலவிதமான குறைவுகள், பலவிதமான ஆசீர்வாத குறைச்சல்கள், பலவிதமான சாபமான காரியங்கள், பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான போராட்டங்கள், இல்லாத சூழ்நிலைகள், வறுமை, எல்லாவற்றிலும் சொல்லுங்க யெகோவா ஈரே அப்படி சொல்லுங்களேன். அது கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். உங்களுக்கு என்ன தேவையோ அது கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். ஒருவேளை போய் கலங்கி நின்று கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிக்க போறேன், ஆண்டவரே இந்த காரியம் தேவை எப்படி கட்டி முடிக்க போறேன், இந்த காரியத்துல ஆண்டவரே எப்படி ஒரு அற்புதம் நடக்கும், கலங்கி நிற்கிறீங்களா? யெகோவா ஈரே அப்படி சொல்லுங்களேன். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொன்னார் இல்லையா? அதே விதமாய் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா ஈரே, நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறப்பா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற வசனத்தின்படி எல்லாவற்றையும் கர்த்தருடைய பர்வதத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்து எங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.